உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஜாதகத்தில் சந்திரனின் வலிமையை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சுபகிரகங்களில் வலிமையுள்ள ஒரு கிரகம்தான் சந்திரன். ஜென்ம ராசியை உருவாக்குபவர் சந்திரன். இவர் ஜாதகத்தில் வலிமையடைய வேண்டும். தன் ஆட்சி வீடான கடகத்தில் அமர்ந்தாலும் உச்ச வீடான ரிஷபத்தில் அமர்ந்தாலும் உயர்வான பலன்களை வழங்குவார். சந்திரன் ஜாதகத்தில் ஆட்சி உச்ச வீடுகளில் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு அழகான தோற்றத்தை தருவார், கற்பனை வளத்தை தருவார். ஜாதகத்தில் சந்திரன் வலிமையடைய வேண்டுமென்றால் அவர் கேந்திர வீடுகளிலோ திரிகோண வீடுகளிலோ ஆட்சி உச்ச வீடுகளிலோ அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் ஜாதகருக்கு அழகை தருவார், நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். தேய்பிரை சந்திரனாக அமையுமானால் அவர் குருவின் வீடுகளான தனுசு மீனத்தில் அமர்ந்தால் அவரை சுபச்சந்திரனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். குருவின் இணைவை பெற்றாலும் குருவின் பார்வையை பெற்றாலும் தேய்பிரை சந்திரன் வளபிரை சந்திரனாக மாறி நல்ல பலன்களை தருவார். இவ்விதமான சுபச்சந்திரன் ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவை தருவார், நீண்ட ஆயுளை தருவார், புத்திர பாக்கியத்தை தருவார், செல்வ வசதியை தருவார், நிம்மதியான பண மனநிலையை தருவார், நல்ல உறக்கத்தை தருவார். சந்திரன் ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் மட்டுமே மேற்கண்ட நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். குருவின் சேர்க்கை, செவ்வாயின் சேர்க்கை சந்திரனை நல்ல பலன்கள் வழங்க வைக்கும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை. ஆனால் அவர்களுடன் ஏதாவது ஒரு சுபகிரகம் இணைந்தால் அமாவாசை யோகமாக மாறி நல்ல பலன்களை வழங்குவதுடன் சந்திரனும் குருவும் சேர்ந்தால் அது குருச்சந்திர யோகம். குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமைய பெற்றால் அது கதிர்கேசரி யோகம். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் அது பேரிகை யோகம். கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் அது சந்திர மங்கள யோகம். இது அதிகமான நிலப்புலன்களை ஜாதகருக்கு தரும், அசையா சொத்துக்கள் தரும், நல்ல கல்வி அறிவை தரும், நல்ல அழகான தோற்றத்தை தரும். நவாம்சத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட ஜாதகருக்கு தேவையான சகல வசதிகளும் கிடைக்கும். சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு நல்ல உயர்வான பலன்களை வழங்குவார். வர்க்கோத்தமம் என்பது சந்திரன் ராசி சக்கரத்தில் எந்த ராசியில் அமர்ந்துள்ளாரோ அதே ராசியில் நவாம்சத்திலும் இடம்பெற்றிருந்தால் அது வர்க்கோத்தமம் எனப்படும். இவ்வாறு அமையப்பெற்ற ஜாதகர்கள் நல்ல புகழையும் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் பெற முடியும். இவர்கள் புத்திசாலித்தனமானவர்களாக இருப்பார்கள். சந்திரன் ஒரு பயண கிரகம், அதனால் வெளிநாட்டு பயணத்தை தருவார். ஒரு ஜாதகருக்கு 11ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ பலமான சந்திரன் அமையுமானால் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்துவார். உயர்கல்விக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் தொழில் செய்யவோ ஜாதகர் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். கணவன் மனைவி படுத்துறங்கும் சுகத்தைத்தான் சயன சுகம் என ஜோதிட நூல்கள் கூறுகிறது. அதனால் சந்திரன் 1, 4, 7, 10, 5, 9 போன்ற இடங்களிலோ அல்லது ஆட்சி உச்ச வீடுகளிலோ அமையுமானால் சயன சுகம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் தீய பலனை தரும் அமைப்பில் இருக்குமாயின் அந்த ஜாதகத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ வலுப்பெற்றிருந்தால் சந்திரனின் தசாபுக்தி காலங்களில் தீய பலன்கள் மாறி நல்ல பலன்கள் தான் நடைபெறும். பொதுவாகவே ஒரு கிரகம் நீசம் பகை என்று பலமிழந்திருந்தால் குருவோ அல்லது சுக்கிரனோ வலுப்பெற்றிருந்தால் அந்த கிரகத்தினால் ஏற்படும் தீய பலன்கள் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.